மகர ராசின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருந்த கவலைகள் கடந்த 7.5 வருஷமா அவ்வளோ இன்னல்கள், அவ்வளோ கஷ்டங்களை கடந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இனி ஒரு 1.5 மாசத்துல முற்றிலும் இந்த 7.5 சனி முடிய போகுது. ஸோ இந்த 7.5 சனி முடியும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. சமமான ஒரு இடத்துக்கு போகும்போது இதுல இருந்து முற்றிலுமா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் அந்த 7.5 வருஷமா ஒரு நெகட்டிவே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிப்புன்றதை விட வெளிநாட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறு தூர பயணம், இந்த பயணங்களால் ஒரு வெற்றி, அந்த பயணத்து மூலியமாக ஒரு கான்டாக்ட்ஸ் கிடச்சிட்டு அது மூலியமான ஒரு வெற்றி கண்டிப்பாக இந்த நேரத்தில் இவங்க வாக்கு கொடுத்துருப்பாங்க. யாரோ ஒரு வாக்கை நம்பி இவங்க ஏமாந்துருப்பாங்க. கடந்த 7.5 வருஷமாக இருந்த அலைச்சல், அவமானம், கோபம், மனக்கலக்கம் அது எல்லாமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப்பை அவங்களால என்ட்ரி பண்ண முடியும். மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு எங்கே போனாலும் எனக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ரேகா மேடம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா மகர ராசி. மகர ராசின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருந்த கவலைகள் கடந்த 7.5 வருஷமா அவ்வளோ இன்னல்கள், அவ்வளோ கஷ்டங்களை கடந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இனி ஒரு 1.5 மாசத்துல முற்றிலும் இந்த 7.5 சனி முடிய போகுது. ஸோ இந்த 7.5 சனி முடியும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. மகர ராசி நேர்களுக்கு கடந்த 7.5 வருஷமா 7.5 சனி ரொம்ப ஆட்டி வச்சிருந்துச்சு. அதனால கடன் தொல்லை, கடன்னால ஒரு பணத்தினால ஒரு கவலை, குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சுமூகம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு இறுக்கமான இடமா இருந்துச்சு. அந்த 7.5 வருஷத்துல இருந்து முதல் முறையாக சனி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அடுத்த மாசம் பெயர்ச்சி ஆகிறார். அதை இத்தனை வருஷமா அவங்கள மனசை ஆட்டி படைச்சு வச்சிருந்த கடன் தொல்லை, ஒரு மனக்குழப்பங்கள், குடும்பத்துல இருந்த எல்லா குழப்பங்களும் அதற்கான ஒரு விடுவு காலமா நம்ம இந்த பயிற்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால என்ன ஆக போகுதுன்னா, இதுக்கு முன்னால அவங்களால சேமிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களால சேமிக்க முடியல. எங்கன்னா அவங்களுடைய உழைப்பை அளவுக்கு அதிகமா கொடுத்தாங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கல. அலைச்சல் அதிகமா இருந்தது. இந்த அலைச்சல்னால அவங்களுக்கு உடல் வலி, மனசோர்வு, ஒரு தூக்கமின்மை, இது எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறதுனால மீனம் சனிக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் தாங்க. ஸோ அங்க இருக்கும் போது அவங்களுக்கு புதிய ஒரு 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 கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அது மூலியமா ஒரு புதிய தொழில்முறையை வளர்க்கறது, இது எல்லாமே ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ குரு வீட்டுக்கு போறாரு, அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. ஸோ அப்போ நீங்க கும்பத்துல இருக்கிற சனிக்கும் இப்போ குரு வீட்டுல இருக்கிற சனிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆமாங்க சார். லைக் இப்ப இப்படி எப்படி பாத்தீங்கன்னா, கும்பத்துல இருக்கும்போது சனி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. இத்தனை நாள் கடன், பணத்தின் மூலியமா வந்த குழப்பங்கள், குடும்பத்துல சஞ்சலங்கள், குடும்பத்துல ஒரு அமைதியற்ற நிலையெல்லாம் இருந்துச்சு, நிலவி வந்தது. அந்த நிலையில இருந்து கண்டிப்பாக ஒரு ஒரு குரு ஒரு நண்பர் சமமான ஒரு இடத்துக்கு போகும்போது இதுல இருந்து முற்றிலுமா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் அந்த 7.5 வருஷமா ஒரு நெகட்டிவே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு குதூகலம் இருக்கும். இத்தனை நாள் தடைப்பட்டு வந்த வேலை வாய்ப்புகள், ஒரு 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 பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுல தடைகள் இருந்தும் எல்லா தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிட்டு பண வரத்துக்கான எல்லா வழிவகையும் இந்த 3ல போயிருக்கிற சனி அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணும். இதனால குடும்பத்துல ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லா நார்மல் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா பணத்தாலதான் எல்லாருக்கும் கஷ்டமே இருக்கு. அதுலயே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷம், குடும்பத்துல அமைதி, ஒரு புதிய குடும்பத்துல இருந்து விட்டு போன உறவுகள் கூட வந்து சேர்றது, இது எல்லாம் நல்ல விஷயமா நடக்கும்போது மகரத்துல இருந்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்ல
பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இத்தன நாள் தடைப்பட்டு வந்த படிப்பு, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த பசங்க கூட கொஞ்சம் நல்லா படிக்காம இருந்தவங்க கூட, இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு படிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. இது மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு, அவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு, எங்க போனாலும் எனக்கு வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு டைம் கண்டிப்பா இருக்கு. குடும்பத்துல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல இவ்ளோ உழைச்சுட்டே இருக்கோமே, எப்ப இந்த விடிவு காலம், இவ்ளோ அலைச்சல், இவ்ளோ வேலை சுமை, அது மாரி இருந்தவங்களுக்கு கூட வந்துட்டு, இப்ப அந்த வேலை சுமைலாம் குறைஞ்சுட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு டைம் வந்து சனிப்பெயர்ச்சி குடுக்கும். இத்தன நாள் தடைப்பட்டு வீடு வாங்க வேண்டியவங்க சில பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு, அதுல தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு வீடு வாங்குறதுக்கான யோகம் வந்து வந்துடுச்சு. ஆ 3வது வீடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன். ஸோ இத்தன நாள் வந்து யார் கூடயும் பேசாம தனிமைப்பட்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து எல்லார்கிட்டயும் எல்லாரும் இவங்களையும் வந்து பார்த்து, இவங்களும் மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ற வேண்டிய டைம் வந்திருக்கு. இதனால வந்து அவங்களுக்கே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். அருமையா சொன்னீங்க. இப்ப என்னன்னா, இப்ப 3ஆம் ஸ்தானத்துல வராங்க. சுயதொழில் பண்றது, இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமா நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலகட்டத்துல பண்ணலாமா? சரி. இது எல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகத்துல தசா புக்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த சனி பயிற்சி கண்டிப்பா சாதகமாக இருக்கும். ம், தசா புக்தி நல்லபடியா இருந்துச்சுன்னா, அவங்க கண்டிப்பா சுயதொழில், ம். அதனால தொழில் மூலியமான மேன்மைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு இந்த ராசிக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒரு தசா புக்திகள் கண்டிப்பா நடக்கணும். அது மாரி இருந்துச்சுன்னா, இதுக்கான ம் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாவே இருக்கு. சூப்பர் மேடம். அதே மாரி இப்போ வேலைக்காக வெளிநாடு போய் வேலை செய்றதும், படிப்புக்காக போறதும், இந்த காலகட்டத்துல பண்ணலாமா? ஆ வெளிநாட்டுக்கு போயிட்டு படிப்புன்றத விட, வெளிநாட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சிறு தூர பயணம். ம், இந்த பயணங்களால ஒரு வெற்றி. அந்த ம். பயணத்து மூலியமா ஒரு ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைச்சுட்டு, அது மூலியமான ஒரு வெற்றி கண்டிப்பா இந்த நேரத்துல. கண்டிப்பா கடந்த 7½ வருஷமா இருந்த அலைச்சல், அவமானம், கோபம், மனக்கலக்கம் அது எல்லாமே இல்லாம இருந்துட்டு, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு லைஃப வந்துட்டு அவங்களால என்ட்ரி பண்ண முடியும். அருமையா சொன்னீங்க. அதே மாரி இப்போ உங்களால பயணம், ம். பயணம் செய்றதுனால நெறைய வெற்றிகள் அமையுமா? கண்டிப்பா இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு பயணத்தினால அதிகமான வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். ஸோ இந்த பயணத்து மூலியமா அவங்களுக்கு பணம் வரத்துக்கான எல்லா வழிவகையும், புதிய கான்டாக்ட்ஸ், புதிய தொழில்முறை இது மாரி அந்த ஒரு பயணத்தினால அவங்களுக்கு அது வெற்றி கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய தருணம் தான். இந்த மகர ராசி வந்து கடந்த 7½ வருஷமா வந்துட்டு 7½ சனியால ஆட்கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்துட்டு பணக்கடன், கடன், மனக்கவலைகள், மனசஞ்சலம், குடும்பத்தில இதனால ஏற்பட்ட அவமானங்கள், காரிய தடை, குடும்பத்திலிருந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுனாலும் அதில இருந்த காரிய தடை, எல்லாம் வந்து கடந்த 7½ வருஷமா இருந்துச்சு. இதனால அவங்களுக்கு ஒரு மனம் நிம்மதியற்ற நிலை ம். இருந்துச்சு. இப்ப இந்த சனி பெயர்ச்சி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு. இந்த மீனத்துக்கு வந்து போகிறதுனால, இத்தன தடைப்பட்ட இருந்ததெல்லாம் இந்த தடைகளுக்கான ஒரு தீர்வா வந்து இந்த பெயர்ச்சி இருக்க போது. ஸோ இந்த பெயர்ச்சி வந்து எங்க போதுன்னா, முயற்சி ஸ்தானத்துக்கு தான் போது. ஸோ 7½ சனி வந்துட்டு இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு போறதுனால, இத்தன வருஷம் தடைப்பட்டு வந்த அ எல்லா விஷயங்கள் வந்து ஒரு முயற்சி ஸ்தானத்துக்கு போறதுனால, எல்லா தடைகளும் விலக தான் போது. தடைகள் நீங்க சொன்னீங்க, தடைகள் நீங்க போகுதுன்னு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை தான். ஸோ அது இந்த பணத்தால வர பிரச்சனை, கடனால ஏற்பட்ட பிரச்சனை, அது நண்பர்களுக்காக இந்த கடன் வாங்கி குடுத்த பிரச்சனையாச்சு. இந்த காலகட்டத்தில இது எல்லாமே சரியாகுமா? கண்டிப்பா. ஏன்னா இவங்க வாக்கு குடுத்திருப்பாங்க. யாரோ ஒரு வாக்க நம்பி இவங்க ம், ஏமாந்திருப்பாங்க. இவர்கள் வாக்கு குடுத்ததுனால மத்தவங்களுக்கு கடன் வாங்கி குடுத்தது. ம், அதனால அவங்க கடன் வாங்கி குடுத்தவங்க இவருக்கு திருப்பி குடுக்க முடியாது. ஸோ எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் டூ மணின்ற மாரி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்து நிம்மதியின்மை, தூக்கம், குழப்பம், மனசஞ்சலம் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு போறதுனால, இதுலருந்து எல்லா விதமான தடைகளும் நீங்கிறதுனால, இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கு இந்த சனி பெயர்ச்சி. இதன் மூலியமா இவங்களுக்கு ஒரு புதிய உத்தியோகம், வேலை மாற்றம், வேலை பளு குறையறது, இல்ல வெளி ஊர்களுக்கு போயிட்டு அதன் மூலியமான தொழில் ஆதாயம். இ பாசிபிலிட்டி 100% சொல்லலாம். கண்டிப்பா. அப்பன்னா என்ன சொல்லணும்னா, இது வெளியூர் போறதுனால, அதனால வேலை வாய்ப்புல வந்து நல்ல பாசிட்டிவான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர், சூப்பர் மேடம். ஏன்னா, மேக்ஸிமம் பார்த்தது என்னன்னா, அவங்க 7 சனியிலிருந்து விடுபட்டு வெளிய வரணும் தான். அது இந்த காலகட்டத்தில 7 நடக்க போகுது. சனினாவே வந்துட்டு உங்களோட லைஃப வந்துட்டு என்னன்ட்டு புரிய வச்சுரும் சார். அது ம், எல்லாத்துலயும் புரிய வச்சுரும். ஒரு குடும்பத்தால பிரச்சனை, ம். பணத்தால பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்துருது. ஏன்னா 2வது வீட்ல இருந்தவரு 4வது வீட்ட பார்க்கறதுனால, வீட்டு வீட்டு வசதி, வாகனம், வண்டி செலவு, குடும்ப செலவு எல்லாம் அம்மாக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை. இது எல்லாமே இருந்தது எல்லாமே ஒரு தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்போது, அந்த பிரச்சனைகள் எல்லாம்
நீங்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான் நடக்க போகுது. அற்புதமா நன்றி சொன்னீங்க. மணிகண்டன். அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க மேடம். கண்டிப்பாக. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.